தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருஜி மிஸ்டிக் சொல்லும் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சிவராத்திரியில் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை, ஜபம் செய்ய வேண்டிய மந்திரங்கள், இதை பற்றி விவரத்தை பார்க்க போகிறோம். சிவராத்திரி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 24 சிவராத்திரி வருது. வளர்பறை சதுர்த்தசி, தேய்பறை சதுர்த்தசி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 ஒரு மாதத்துக்கு 2ஆக 24 சிவராத்திரி சொல்லலாம். சரியா? இதுலையும் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தசி சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இதுதான் மாச சிவராத்திரின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். அப்படிப்பட்ட மாச சிவராத்திரியில் ரொம்ப முக்கியமானது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம், அது தேய்பிறைன்னு சொல்லுவாங்க, அமரபட்சம். அதில் வரக்கூடிய திரையோதசி முடிஞ்சு சதுர்த்தசி தேதியில் வரக்கூடிய இதுக்கு தான் சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இந்த மகா சிவராத்திரியினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி உத்திரம் அப்படின்னு வருஷத்தில் ஒரு நாள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, எதுக்காக அன்றைக்கி ஒரு நாளாவது போகணும்னு. அதே மாதிரி தான் சிவராத்திரி. இந்த வருஷம் ஃபுல்லாக சிவராத்திரி இருக்குது ஒவ்வொரு மாதமும். அதில் செய்ய முடியாட்டா கூட இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரியில் நம்ம விரதம் இருந்து சிவநாமம், சிவமந்திரங்களை ஜபம் செய்வது அப்படிங்கிறது மகா புண்ணியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த வருஷம் நீங்கள் என்னென்னலாம் பாவம் செஞ்சுருக்கீங்களோ அதையெல்லாம் தொலைக்கணும்னு நினச்சா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சொல்கிறப்போ இந்த வருடம் செஞ்ச பாவங்கள்லாம் தொலையும். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அப்படி கிடையாது. நாம் வருடம் வாழ்க்கையில் சிவராத்திரி அன்னைக்கு ஜபம் செய்து வந்தால் நம்முடைய கர்ம பலன்கள் படிப்படியாக நம்ம நம்முடைய மனம் ஆத்மாவில் இருந்து அது என்ன செய்யணும், விலகி நாம் புண்ணிய ஆத்மாவாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய நாள் தான் மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட சிவராத்திரி வரக்கூடிய 2021 மார்ச் மாதம் 11ஆம் தேதி சிவராத்திரி வருது. சிவராத்திரி வருஷம் வருது. ஆனால் சிவராத்திரியில் எப்படி வழிபாடு, என்ன ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்காகத்தான் அந்த பதிவு. இப்போ சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னா அது நிறைய போகுது. இருந்தாலும் கூட காலத்தின் நேரத்தின் இதை நம்ம கருத்தில் கொண்டு எளிய மிக அருமையான பலன் தரக்கூடிய சிவராத்திரி வழிபாடு பற்றின ஒரு பதிவாகத்தான் இது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிவராத்திரி அப்படிங்கிறப்போ சிவன் மந்திரம் அப்படின்னா ஓம் நம சிவாய இது சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவாய நம சொல்லுவாங்க. இப்போ நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், எவ்வளவு எக்கச்சக்கமான மந்திரங்கள் இருக்குது. சிவ மந்திரங்களே பயங்கரமான மந்திரம் சிவ அப்படிங்கிற மந்திரம். இந்த சிவ அப்படிங்கிற மந்திரம் சூட்சுமமான மந்திரம். இந்த சிவ அப்படின்னா என்ன செய்யும்னு சொல்கிறாங்க, சிவ என்றிட தீவினை மாளும். சிவனை ஒருத்தன் சொன்னாலும் அவனை பிடிச்ச அவன்கிட்ட உடம்புல இருக்கக்கூடிய சகல பாவங்களும் போகும். சிவ என்றிட சிவகதி தானே. சிவன் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க சிவனாகவே மாறுவான் என்று அர்த்தம். அப்போது அது குடும்ப வாழ்க்கையை விட்டு மோட்ச வாழ்க்கை போகக்கூடியது. அதனால் சிவ அப்படிங்கிற மந்திரத்தை குடும்பஸ்தர்கள் ஜபிக்கக்கூடாது. அதற்காகத்தான் என்னுடைய குருநாதராகிய மிஸ்டிக் சொல்லும் ஐயா அவர்கள் ஞானத்தாலும் தன்னுடைய ஆராய்ச்சியாலையும் பார்த்திங்கன்னா அந்த சிவ அப்படிங்கிற மந்திரத்திற்கு முன்னும் பின்னும் ஓம் அப்படின்னு ஓம் சிவ ஓம்ங்கிற மந்திரத்தை கண்டுபிடிச்சு அந்த மந்திரத்தை தன்னுடைய தவ வலிமையாலும் ஞானத்தாலும் அவர் என்ன செஞ்சார்னா இந்த ஆகாயம் முழுக்க எல்லா இடங்களையும் அவர் தன் சக்தியை கொண்டு பரப்பி வச்சிருக்கிறார். இப்போ நம்ம செல்ஃபோனில் கரெக்டாக நம்பர் போட்டால் டியூன் ஆகும்ல, அதே மாதிரி மிஸ்டிக் செல்வம் அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டை அவரை பேரை சொல்லிவிட்டு நீங்கள் ஓம் சிவ மந்திரம் ஜெபம் பண்ணலாம். அருமையான மந்திரம், மிக அற்புதமான மந்திரம். கிரிவலம் மலையை சுற்றி கிரிவலம் போகின்ற பொழுது ரொம்ப அற்புதமாக ஜெபம் பண்ணலாம். காட்டுக்குள்ளே, நான் சொல்கிறது காட்டுக்குள்ளே, இப்போ சபரிமலைக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா சபரிமலைக்கு போகிறப்போ அந்த காட்டு வழியில் போகிறப்போ இந்த மந்திரம்லாம் ரொம்ப பயங்கரமாக பலன் கொடுக்கும். அதே மாதிரி தான் சிவராத்திரி அன்னைக்கு விடிய உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடிய அற்புதமான மந்திரம். இது சிவராத்திரிக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாட்களும் ஜெபம் பண்ணலாம். இந்த ஓம் சிவ ஓம் அப்படின்னு ஜெபம் பண்ணியாச்சுன்னா சிவனுடைய பூதகணங்கள், கோடான கோடி பூதகணங்கள் இருக்குது. எல்லா கணங்களையும் தனித்தனியாக வணங்க வேண்டாம். இந்த ஒன்றை சொன்னால் போது எல்லா பூதகணங்களும் உங்கள் முன்னாடி நிற்கும்.
அப்படிப்பட்ட மிக அற்புதமான மந்திரம். சரியா? அடுத்தாப்புல இந்த ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு ஜெபம் பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஓம் சிவ சிவம் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அன்னம் பற்றாக்குறை, உண்ண உணவு, உடுக்க உடைனா அவங்க ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை வராது. உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், அவங்க குடியிருக்கிற வீடுக்கு இடத்துக்கு அவங்களுக்கு என்றைக்கும் கஷ்டங்கள் வராது. உண்ண உணவு, உடுக்க உடை. அப்புறமா என்னதுன்னா நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்கிறத விட படுக்கையில் விழாத மரணம், அதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் படுத்து சிரமப்பட்டு உயிர் பிரியாது, அப்படியே உட்கார்ந்த மாதிரி இருக்கும், தூங்கின மாதிரி இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அந்த உயிர் அப்படியே அந்த ஹார்ட் அட்டாக்கில் போகிற மாதிரி பேரும். இது இந்த ஓம் சிவசிவம் மந்திரம் சொல்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள். அதை விட இந்த ஓம் சிவசிவம் மந்திரம் சொல்லுகின்ற பொழுது நாம் கர்ம பலன்களையும் ஜெயிக்க முடியும். இது அனுபவபூர்வமான உண்மை. இந்த ஓம் சிவசிவம் மந்திரத்தை எப்படிலாம் பயன்படுத்துறது அப்படின்னு போட்டோம்னா அது போட்டுகிட்டே இருக்கலாங்க. ஏறக்குறைய ஒரு 50 டெக்னிக் இருக்குது அந்த மந்திரத்தை எப்படிலாம் பயன்படுத்தா என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதையெல்லாம் சொல்ல முடியாட்டாலும் நான் நிறைய வீடியோக்களில் அந்த ஓம் சிவசிவ மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். என்னுடைய வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த ஓம் சிவசிவ மந்திரத்தை நீங்கள் எப்படி இந்த சிவராத்திரியில் ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஓம் சிவசிவ மந்திரத்தை எப்படி ஜெபம் பண்ணி நம்முடைய கர்ம வினைகளை, பாவங்களை தொலைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்த அரிய பொக்கிஷம், அரிய ரத்தனம் அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓம் சிவசிவம். இப்போ சிவராத்திரி சாயங்காலம் 6 மணிக்குன்னா மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தர்ப்பை பாய், பெட்ஷீட்டு, வெள்ளை துணி, மஞ்சள் துணி, சிகப்பு துணி, பச்சை, இப்படி எந்த வஸ்திரமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த வஸ்திரங்களை விரித்து அந்த வஸ்திரத்தின் மேலாக உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஓம் சிவசிவம் ஜெபம் பண்ணலாம். அப்படி ஜெபம் பண்ணுகின்ற பொழுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு, நாட்டு சர்க்கரை வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவு, நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பூந்தி வைத்து கொள்ளலாம். சரிங்களா? வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வலது கை இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த ஆகாரத்தின் மீது வைத்துக்கிட்டு ஓம் சிவசிவம்னு ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு விடிய எவ்வளோ ஜெபம் பண்ண முடியும் ஜெபம் பண்ணிக்கோங்க. சரியா? அது மாதிரி நாட்டு வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம். அந்த நாட்டு வாழைப்பழம் இருந்ததுன்னா அதையும் வாங்கி மடியில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி அப்படியே விடிய காலையில் வரைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த பச்சரிசி மாவையும் அந்த சர்க்கரை கலந்த, நாட்டு சர்க்கரை கலந்ததை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ அல்லது உங்கள் ஊருக்கு அருகாமையில், அதாவது இப்போ என்ன சொல்ல அவுட்டரில் இருக்கக்கூடிய மரங்கள், ஒரு 5 மரங்கள் 10 மரங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த மரங்களை சுற்றி ஓம் சிவசிவம்னு சொல்லிட்டு இந்த பச்சரிசி மாவு, நாட்டு சர்க்கரையும் கொண்டு மரத்தை சுற்றி ஒரு 5 மரம் 10 மரத்துக்கு போட்டுட்டு வாங்க. அந்த வாழைப்பழத்தை பசுவுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு வாங்க. கட்டாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம பலன் குறையும். உங்கள் வாழ்க்கையில் இதை செய்து முடிஞ்ச இந்த ஒரு நாள் விடிய சொன்னீங்கன்னா, செஞ்சு அனுபவத்தில் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. நான் இதை பண்ணுறேன், இது மூலமாக நான் அடுத்த சிவராத்திரிக்குள்ளே இந்த மாதிரி எனக்கு காரியங்கள் நடக்கும்னு வேண்டிட்டு செஞ்சு நான் சொன்ன மாதிரி இந்த இதை பண்ணிட்டு வாங்க. பசுவுக்கு பழம் கொடுங்க. கட்டாயம் பிரமாதமாக வேலை செய்யும். 1. 2வது, இந்த ஓம் சிவசிவம் மந்திரம் அப்படிங்கிறது முக்தி கொடுக்கக்கூடிய மந்திரம். முக்தி அப்படின்னா கஷ்டப்படக்கூடிய ஆன்மாக்கள்னு சொல்கிறாங்களா, அந்த ஆன்மாக்களை மோட்சக்கதிக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவனோடு சிவத்தோடு ஒன்று கலக்கக்கூடிய மந்திரம் அந்த மந்திரம். ரொம்ப அற்புதமான மந்திரம். சரிங்களா? ஆனால் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினர்களும் உங்களுடைய கர்ம பலனிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படிங்கிறது எனக்கு கோரிக்கையாக வைத்து குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனே சேரும். நன்றி, வணக்கம்.